வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. கிறிஸ்துவோடு நடக்கின்ற நம் விசுவாச வாழ்க்கையிலே நம் விருப்பங்கள் நிறைவேறுவதை காட்டிலும் கடவுளின் நோக்கம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுவதே முக்கியமானது. இதை சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் சில ஏமாற்றங்களை, சில தாமதங்களை, சில இழப்புகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. சமாதானத்தை இழக்கிறோம். விசுவாசமும் சில சமயங்களில் தடுமாறுகிறது. பவுல் கடவுளை நன்றாய் புரிந்து கொண்டிருந்தவர். அவரின் கடிதங்கள் பல ஆவிக்குரிய வெளிச்சங்களை நமக்கு காட்டுகிறது. சிறைச்சாலையில் ஒரு கைதியாக இருந்து அவர் எழுதிய சந்தோஷ கடிதம்தான் பிலிப்பியருக்கு எழுதின கடிதம். அதில் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என கூறுகிறார். மனரம்மியமாய் இருக்கிறேன் என பவுல் கூறுகின்ற இந்த ஆவிக்குரிய நிலை, முதிர்ச்சி நம்மில் கட்டாயம் காணப்பட வேண்டும். மனரம்மியம் என்றால் என்ன? குறை சொல்லாத வாழ்க்கை, ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை, தொடர்ந்து அவரை நம்புகின்ற வாழ்க்கை. ஆம், இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மில் காணப்படுவதாக பவுல் இங்கே மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என கூறுகிறார். யாரிடம் கற்றுக்கொண்டார்? பரிசுத்த ஆவியானவரிடமே. இன்றைக்கு கடவுளை கற்றுக்கொள்ளும் அனுபவம் நம்மில் தினமும் காணப்படுகிறதா? தினமும் அவரின் பாதத்தில் அமர்ந்து ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்ளுவோம். ஆவியானவரின் நிறைவோடு தினமும் வேத எழுத்துக்களை தியானிப்பதின் மூலமாகவே கற்றுக்கொள்ள முடியும். அவரின் பாதமே எனக்கு கற்றுக் கொடுக்கும் கல்லூரி. கற்றுக்கொள்ளுவோம். மனதிற்குள் எழுப்புதலை உணர்வோம். மனரம்மியமாய் வாழ்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இடராமல் வாழ்வோம். கடவுளின் நோக்கத்தை புரிந்து கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.